Alpha. Visual acquired. The subject appears in a dormant state. நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பூமி 70% கடலால் சூழப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த கடல்ல நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத ஏகப்பட்ட மர்மங்கள் அடங்கியிருக்கு. அதுல ஒரு மர்மம் தான் கடலோட ரொம்பவே ஆழமான இடமா கருதப்படுற த மரியானா ட்ரென்ச். மனிதர்களாகிய நம்ம பூமியை தாண்டி நிலவுல கூட கால் பதிச்சிட்டோம். பல கிரகங்களுக்கு செயற்கைக்கோள்கள் அனுப்பி ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் இவ்வளோ டெக்னாலஜி இருந்துமே நம்ம பூமியிலே இருக்க மரியானா ட்ரென்ச் அப்படின்ற இந்த ஆழ்கடலை மட்டும் நெருங்க கூட முடியல. பிகாஸ் விண்வெளிக்கு போறதை விட இந்த மரியானா ட்ரென்ச்குள்ள போறது பல மடங்கு ஆபத்தானதுன்னு சொல்றாங்க. பல ஆராய்ச்சியாளர்கள் அங்க போகவே பயப்படுறாங்க. இப்படி எல்லாரும் பயப்படுற அளவுக்கு அந்த மரியானா ட்ரென்ச்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? ஏன் ஆராய்ச்சியாளர்கள் அங்க போக பயப்படுறாங்க? மரியானா ட்ரென்ச்சோட மர்மங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் தான் மொத்தமா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது மரியானா ட்ரென்ச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒரே ஒரு லைக் மட்டும் தாங்க. சோ மறக்காம அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கனை ஆன்ல போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிலிப்பைன்ஸ் கடற்பகுதியில மரியானா ஐலாண்ட்ஸ்க்கு பக்கத்துல கடல் அமைஞ்சிருக்க ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு தான் மரியானா ட்ரென்ச் அப்படின்ற இந்த ஆழ்கடல் அகழி. இது நீங்க நினைக்கிற மாதிரி கடல்ல ஒரு சின்ன சைஸ்ல குறுகலா இருக்க ஒரு ஆழமான பள்ளம் கிடையாதுங்க. இது பறந்து விரிஞ்சிருக்க ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. இந்த ட்ரென்ச்சோட நீளம் மட்டுமே 2550 கிலோமீட்டர், அகலம் 69 கிலோமீட்டர், அண்ட் இதோட ஆழம் கிட்டத்தட்ட 7 மைல்ஸ், அதாவது 11 கிலோமீட்டர். இந்த ஆழத்தை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த உலகத்தோட மிக உயரமான பகுதியா கருதப்படுற மவுண்ட் எவரெஸ்ட கொண்டு வந்து இந்த மரியானா ட்ரென்ச்குள்ள வச்சோம்னா மவுண்ட் எவரெஸ்ட் முழுசா மூழ்கிறது மட்டும் இல்லாம சுமார் 1.6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த அளவுக்கு ஆழமான ஒரு பகுதி தான் இந்த மரியானா ட்ரென்ச். கடல்ல இந்த மரியானா ட்ரென்ச் அப்படின்ற மிகப்பெரிய பள்ளத்தாக்கு எப்படி உருவாகி இருக்கும்னு பார்க்கும்போது அதுக்கு காரணம் பூமிக்கு அடியில டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்கும்ல, அந்த பிளேட்ஸோட நகர்வுகள் தான் சொல்லப்படுது. அதாவது பல கோடி வருடங்களுக்கு முன் பசிபிக் பிளேட்டும் மரியானா பிளேட்டும் ஒன்னோடு ஒன்னு மோத ஆரம்பிச்சிருக்கு. இந்த மோதல்ல பசிபிக் பிளேட் மரியானாவோட அடிப்பக்கத்தை நோக்கி போனதாலதான் இந்த மாபெரும் பள்ளத்தாக்கு உருவானதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. பட் நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு நாள் 2 நாள்ல நடந்து முடிஞ்ச விஷயம் கிடையாதுங்க. இந்த டெக்டானிக் பிளேட்ஸோட நகர்வு அப்படின்றது பல ஆயிரம் வருடங்களா நிகழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். இந்த டெக்டானிக் பிளேட்ஸோட நகர்வுகள் விளைவா பூமியோட நிலப்பகுதியில் இருக்க மாதிரியே எரிமலைகள், குன்றுகள், பள்ளத்தாக்குகள், மலைத்தொடர்கள்னு பல விஷயங்கள் கடலுக்குள்ளேயும் உருவாகி இருக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் கடலுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்ச மனிதர்களால அதே கடலுக்குள்ள இருக்க மரியானா ட்ரென்ச் அப்படின்ற இந்த பள்ளத்தாக்குக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல. சொல்ல போனா அந்த பகுதியை நெருங்க கூட முடியல. அதுக்கு காரணம் ஒண்ணு அங்க இருக்க கடலோட அழுத்தம், இன்னொன்னு வெளிச்சமின்மை பிளஸ் பயம். இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு சாதாரண கிணத்துல குளிக்கும் போது தண்ணிக்கடியில ஆழமா போக போக அடி வயிற்றிலிருந்து ஒரு இனம் புரியாத பயம் உண்டாக ஆரம்பிக்கும். இதை நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. இதுக்கு காரணம் அங்க ஏற்படுற வெளிச்சமின்மையும் அந்த தண்ணீரோட அழுத்தமும் தான். அந்த பிரஷரை தாங்க முடியாம தான் நம்மளோட காதுகள் கொஞ்சம் கொஞ்சமா வலிக்கவும் ஆரம்பிக்கும். வெறும் 20-30 அடி ஆழம் இருக்க கிணத்திலேயே இவ்வளவு பிரஷர் உண்டாகுதுன்னா மரியானா ட்ரென்ச்சோட ஆழம் கிட்டத்தட்ட 36,000 அடி. அப்ப அங்க எவ்வளவு பிரஷர் உண்டாகும்னு யோசிச்சு பாருங்க. அதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு 150 யானைகளை கொண்டு வந்து உங்க தலை மேல வச்சா எவ்வளவு அழுத்தம் இருக்குமோ அந்த அளவுக்கு அழுத்தம் உங்க உடல் முழுக்க, அதாவது உடலோட ஒவ்வொரு பகுதியிலுமே உண்டாகும். இந்த ஹை பிரஷர்னால தான் டைட்டானிக் கப்பலை சுத்தி பார்க்க போன டைட்டன் சப்மர்சிபிளும் உள்ளுக்குள்ளேயே கிரஷ் ஆகி வெடிச்சு சிதறிச்சு. அதுல பயணம் செஞ்சவங்களோட உடல் பாகங்கள் கூட கிடைக்கல. இது ஒரு பக்கம் இருக்க, பொதுவா கடலுக்கடியில சூரிய வெளிச்சம் அப்படின்றது வெறும் 200 மீட்டர் வரைக்கும் தான் டிராவல் ஆகும். அடுத்த 1000 மீட்டர் வரைக்கும் மங்கலான ஒரு வெளிச்சமும், மேலும் 1000 மீட்டர் டிராவல் பண்ணா நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியாம வெறும் இருட்டை மட்டும் தான் பார்க்க முடியும். வெறும் 1000-2000 மீட்டருக்கு இந்த நிலைமைனா கிட்டத்தட்ட 11,000 மீட்டர் ஆழம் இருக்க மரியானா ட்ரென்ச்ல எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்க. அதுக்குள்ள அடர்ந்த இருளை தவிர வேற எதையுமே பார்க்க முடியாது. இந்த மரியானா ட்ரென்ச்ல நம்ம அறிவுக்கும் கற்பனைக்கும் எட்டாத ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனா ஆதி காலத்துல அழிஞ்சுதா சொல்லப்படுற பல ராட்சத உயிரினங்கள் கூட இந்த பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க.
பிகாஸ் ஆரம்ப காலத்துல நிலப்பரப்புல வாழ்ந்துகிட்டு இருந்த மிகப்பெரிய உயிரினங்கள் எல்லாம் பூமியில விண்கல் விழுந்த பிறகு ஏற்பட்ட தட்பவெப்பநிலை மாற்றத்தால மொத்தமா அழிஞ்சு போனாலுமே ஆழ்கடல்ல வாழ்ந்துகிட்டு இருந்த சில உயிரினங்கள் எல்லாம் தப்பி பிழைச்சி உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் அப்படின்றது ஆராய்ச்சியாளர்களோட கணிப்பு. பட் அப்போ பூமியில இருந்த ஆக்சிஜன் லெவல் இப்ப பல மடங்கு கம்மியாகிடுச்சு. அண்ட் பூமியோட தட்பவெப்பநிலையும் ரொம்பவே மாறிட்டதால அந்த ராட்சத உயிரினங்கள் எல்லாம் கூட எவல்வெட் ஆகி சைஸ்ல சின்னதா மாறி இருக்கலாம் உயிரோட இருந்திருந்தால். பட் இது வேற டாபிக். இதை பத்திலாம் எவல்யூஷன் அப்படின்ற சீரீஸ்ல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். அந்த வீடியோட லிங்க் வேணும்னா மேல ஐ கார்ட்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன். டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க. நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. சரி, இவ்வளவு ஆழத்துல இருக்க மரியானா ட்ரென்ச்சை யார் முதல்ல கண்டுபிடிச்சாங்க அண்ட் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு ஒரு டவுட் வருது இல்ல? அதை பத்தி பார்ப்போம். சரியா 1875ல பிரிட்டிஷ் கடற்படையை சேர்ந்த HMS Challenges அப்படின்ற கப்பல் கடலோட வரைபடத்தை வரையறதுக்காக கடல்ல பல பகுதிகளுக்கு போய் ஆழத்தை அளந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி அளக்கும் போதுதான் அவங்க இந்த கடலோட மிக ஆழமான பகுதியான மரியானா ட்ரென்ச்சை கண்டுபிடிச்சாங்க. பட் அப்ப அவங்க கிட்ட இந்த டெக்னாலஜி வச்சு அளந்த போது அவங்க இந்த மரியானா ட்ரென்ச்சோட ஆழம் வெறும் 26,000 அடி, அதாவது 8 கிலோமீட்டர்னு தான் கணக்கிட்டு இருந்தாங்க. பின் 75 வருடங்களுக்கு பிறகு சரியா 1951ல HMS Challenges 2 அப்படின்ற கப்பல் மறுபடியும் மரியானா ட்ரென்ச்சோட ஆழத்தை அளக்கலாம்னு போனாங்க. இந்த டைம் அவங்க கிட்ட கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருந்தது. அதாவது இந்த டைம் எக்கோ சவுண்டர் சிஸ்டம் வச்சு அளந்தாங்க. இந்த எக்கோ சிஸ்டம் வச்சு அளந்த போதுதான் மரியானா ட்ரென்ச்சோட ஆழம் நம்ம முதல்ல கணக்கிட்டு இருந்த மாதிரி 26,000 அடி கிடையாது. இந்த ட்ரென்ச்சோட உண்மையான ஆழம் 36,000 அடி, அதாவது 11 கிலோமீட்டர் அப்படின்றத உறுதிப்படுத்தினாங்க. தென் சேலஞ்சர்ஸ் கப்பல் கண்டுபிடிச்ச மரியானா ட்ரென்ச்சுக்குள்ள இருக்க இந்த ஒரு ஆழமான பகுதிக்கு த சேலஞ்சர்ஸ் டீப் அப்படின்னு பேரும் வச்சாங்க. அதன் பிறகு 36,000 அடி ஆழம் இருக்க இந்த சேலஞ்சர்ஸ் டீப்போட அடி ஆழத்துல என்னதான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உலகத்துல இருக்க எல்லா ஆராய்ச்சியாளர்கள் மத்தியிலும் எழும்பிச்சு. அதன் விளைவா 9 வருடங்கள் கழிச்சு சரியா 1960ல அமெரிக்க கடற்படையை சேர்ந்த டான் வெல்ஸ் அண்ட் ஜாக்விஸ் பிகார்ட் அப்படின்ற 2 பேர் நேரடியா இறங்கி போய் இந்த மரியானா ட்ரென்ச்சோட அடி ஆழத்துல என்னதான் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம்னு முடிவு பண்ணாங்க. அதுக்காக அவங்க ட்ரேஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் சப்மர்சிபிளையும் உருவாக்குனாங்க. இந்த ஒரு சப்மர்சிபிள் உதவியால மணிக்கு 3.3 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துல சுமார் 5 மணி நேரம் டிராவல் பண்ணி டான் வெல்ஸும் ஜாக்விஸ் பிகார்டும் சக்சஸ்ஃபுல்லா மரியானா ட்ரென்ச்சோட அடி ஆழத்தை ரீச் பண்ணிட்டாங்க. அங்கேயே கிட்டத்தட்ட 20 நிமிஷம் சர்வே பண்ணிருக்காங்க. அப்படி அவங்க இருந்த அந்த 20 நிமிஷத்துல சுத்தி இருந்த இடங்களை போட்டோ எடுக்கலாம்னு ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவங்களால ஒரு போட்டோ கூட எடுக்க முடியல. பிகாஸ் அந்த சப்மர்சிபிள்ல இருந்து வெளிப்பகுதியை பார்க்கிறதுக்காக வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி ரொம்பவே சின்னதா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கண்ணாடி சேஃப்டி பர்பஸ்க்காக 2 லேயர்ஸா வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதுல அவுட்டர் லேயர் கிளாஸ்ல உள்ளுக்குள்ள நிறைய ஃபாக் ஃபார்ம் ஆனதால அவங்களால எதையுமே கிளியரா பார்க்கவும் முடியல, கிளியரா போட்டோ எடுக்கவும் முடியல. பட் அவங்க என்னதான் போட்டோ எடுக்க முடியலனாலுமே அந்த ஆழ்கடல்ல அவங்க ஏதோ வினோதமான சத்தங்களை கேட்டதாகவும் அது மட்டும் இல்லாம அங்க சில விசித்திரமான உயிரினங்கள் வாழ்ந்து வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன இந்த ஒரு விஷயம் எல்லா ஆராய்ச்சியாளர்களையுமே மிரள வச்சுது, அறிவியலுக்கே ஒரு சவால் அமைஞ்சது. பிகாஸ் கடலோட அந்த அடி ஆழத்துல நிலவக்கூடிய பிரஷர்ல அங்க எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது அப்படின்னு தான் அது வரைக்கும் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்ப அங்க உயிரினங்கள் இருக்கு அப்படின்னு இவங்க சொன்னதுமே எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. தென் அங்க எந்த மாதிரியான உயிரினங்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் நிறைய ஆராய்ச்சியாளர்களுக்கு ஏற்பட்டது. மறுபக்கம் அங்க போனா அந்த உயிரினங்களால நமக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்துடுமோ அப்படின்ற பயமும் எல்லாருக்குமே இருந்தது. சோ அடுத்த பல வருடங்களுக்கு எந்த ஒரு மனிதனும் திரும்பவும் மரியானா ட்ரென்ச்சுக்குள்ள போக முன் வரல. பிறகு 50 வருடங்கள் கழிச்சு சரியா 2012ல சிங்கம் மாதிரி ஒருத்தர் தனியா மரியானா ட்ரென்ச்சுக்குள்ள போனாருங்க. அவர் வேற யாரும் இல்ல, டைட்டானிக் அண்ட் அவதார் படத்தை டைரக்ட் பண்ண நம்ம ஜேம்ஸ் கேமரான் தாங்க. ஜேம்ஸ் கேமரான் அவரோட மூவி ரிசர்ச்காக நேஷனல் ஜியோகிராஃபி கூட கொலாபரேட் பண்ணி தனி ஆளாவே மரியானா ட்ரென்ச்சோட அடி ஆழம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. பிறகு 2019ல விக்டர் வாஸ்கோவா அப்படின்ற ஒரு பிசினஸ் மேன் ரெக்கார்ட் வைக்கணும் அப்படின்றதுக்காகவே மரியானா ட்ரென்ச்சுக்குள்ள போயிட்டு வந்திருக்காரு. அவரை தொடர்ந்து அடுத்தடுத்து இன்னும் சில பேர் மரியானா ட்ரென்ச்சுக்குள்ள போயிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இதுல நம்ம ஜேம்ஸ் கேமரான் இருக்கார்ல, அவர் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் மரியானா ட்ரென்ச்சுக்குள்ள சர்வே பண்ணிருக்காரு. ஒரு அதிநவீன கேமரா கொண்டு போய் எக்கச்சக்கமான வீடியோ ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. பிகாஸ் இது வரைக்கும் மனித இனம் பார்க்காத ஏகப்பட்ட வினோதமான கடல் உயிரினங்கள் எல்லாம் அந்த வீடியோல பதிவாகி இருக்குங்க.
அது மட்டும் இல்லாம மரியானா ட்ரென்ச்ல இருந்து வெளிவந்த பிறகு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் ஒட்டுமொத்த உலகத்தை திரும்பி பார்க்க வச்சுது. அது என்னன்னா, மரியானா ட்ரென்ச்குள்ள போயிட்டு வந்தது மனித தொடர்பே இல்லாத ஒரு தனி உலகத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்ததாவும், அங்க உணர்ந்த ஆழத்தையும் தனிமையையும் இதுவரைக்கும் தான் எங்கேயுமே உணர்ந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அந்த ஆழம் தனிமையை தந்தாலுமே நிசப்தமா இல்ல. பிகாஸ் அங்க ரொம்பவே வினோதமான நிறைய சத்தங்கள் எனக்கு ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த சத்தங்கள் எங்க இருந்து வந்தது, அந்த சத்தத்தை எழுப்பக்கூடிய மிருகங்கள் என்ன அப்படின்றத என்னால கண்டுபிடிக்கவே முடியல. பட் அந்த மிருகங்கள் மிகப்பெரிய வேட்டையாளிகளா இருக்கலாம் அப்படின்ற பயம் மட்டும் என் ஆழ் மனசுல இருந்துகிட்டே இருந்தது அப்படின்ற அதிர்ச்சியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஜேம்ஸ் கேமரானோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்ட பிறகு மரியானா ட்ரென்ச்குள்ள அப்படி எந்த மாதிரியான உயிரினங்கள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க தோணுதில்ல. அதை தெரிஞ்சுக்கதான் நம்ம ஆராய்ச்சியாளர்கள் அடுத்தடுத்த வருடங்கள்ல சில ரோபாட்டிக் சப்மர்சிபிள மரியானா ட்ரென்ச்குள்ள அனுப்பி மரியானா ட்ரென்ச்குள்ள இருக்க எல்லா உயிரினங்களையும் கேப்சர் பண்ணி வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இதுல சில பயங்கரமான பிரெடேட்டர்ஸ்ல இருந்து நம்மளால நம்பவே முடியாத சில விசித்திரமான சின்ன சின்ன உயிரினங்களும் அடங்கி இருக்கு. அதெல்லாம் என்னென்ன உயிரினங்கள் அப்படின்றத தொடர்ந்து பார்த்துடுவோம். அது மட்டும் இல்லாம இதுல ஆதி காலத்துல அழிஞ்சு போனதா சொல்லப்படுற 2 மிகப்பெரிய ஜெய்ஜாண்டிக்கான மிருகங்களும் அடங்கி இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்த்துடுவோம் வாங்க. கடல்னாலே அங்க சுறா இல்லாம இருக்காதுல்ல. சோ அந்த வகையில மரியானா ட்ரென்ச்குள்ளேயும் சில விசித்திரமான சுறா மீன்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல முதல்ல பார்க்க போறது காப்ளின் ஷார்க். இந்த காப்ளின் ஷார்க்க லிவிங் ஃபாசில், அதாவது வாழும் படிமம்னு சொல்றாங்க. பிகாஸ் இது சுமார் 150 இருந்து 200 மில்லியன் வருடங்களா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு சுறா வகைன்னு சொல்லப்படுது. அதாவது டைனோசர் காலத்திலிருந்தே பல அழிவுகள்ல இருந்து தப்பி பிழைச்சு பரிணாமம் அடைஞ்சு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காம். இதோட முக அமைப்பு இப்ப இருக்க சுறா மீன்களை விட ரொம்பவே வித்தியாசமானதா, தலைப்பகுதி ரொம்பவே நீண்டு இருக்கும். இந்த நீண்டு இருக்க தலைப்பகுதி தான் இந்த மீன் தன்னோட இரைய வேட்டையாட உதவியா இருக்கு. அதாவது மரியானா ட்ரென்ச்ல சூரிய வெளிச்சமே இல்லாம வெறும் இருட்டு மட்டும்தான் இருக்கும்னு லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன்ல. சோ அந்த இருட்டுல இதுங்களால இரைய பார்க்கவும் முடியாதுல்ல. அதுக்காக தான் இந்த நீண்ட தலைப்பகுதியை எலக்ட்ரோ ரெசெப்டர்ஸ் மாதிரி செயல்படுத்தி தன்னோட இரை எங்க இருக்கு அப்படின்றத அக்யூரேட்டா டிடெக்ட் பண்ணி வேட்டையாடுமாம். அண்ட் மத்த சுறாக்கள் மாதிரி இல்லாம இதோட வாய்ப்பகுதியில கிட்டத்தட்ட 300 பற்கள் இருக்குமாம். அண்ட் அந்த ஜா அமைப்புமே பார்க்க சாதாரணமா தெரிஞ்சாலும் இது செயல்பட்ட விதம் பயங்கரமா இருக்குங்க. அதாவது இந்த சுறா தன்னோட இரைய வேட்டையாடும் போது இதோட வாய்ப்பகுதி மட்டும் இதோட உடல்ல இருந்து டோட்டலா டிட்டாச் ஆகி வெளியே வந்து இரைய அப்படியே கவ்வி பிடிச்சு விழுங்கிடுமாம். இந்த ஏலியன் படங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்களா, அதே மாதிரி கடிச்சு சாப்பிடாதே இரைய இதோட பற்களால கிரிப்பா பிடிச்சு அப்படியே முழுசா விழுங்கிடும். இந்த காப்ளின் ஷார்க் மாதிரியே இன்னொரு வாழும் படிமமும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதோட பேர் ஃப்ரில் ஷார்க். இதுவும் 150 இருந்து 200 மில்லியன் வருடங்களா வாழ்ந்து வர உயிரினம்னு சொல்லப்படுது. இது பார்க்க ஒரு பாம்பு மாதிரியான தோற்றத்தில் இருந்தாலும் இதுவும் ஒரு சுறா வகையை சேர்ந்ததுதான் சொல்லப்படுது. அண்ட் இது சுவாசிக்கிற அந்த கில்ஸ் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி ஃப்ரில்லா பகுதி பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கும். இதனாலதான் இந்த சுறாக்கு ஃப்ரில் ஷார்க் அப்படின்ற பேரும் வந்திருக்கு. அண்ட் இதால எப்பேற்பட்ட இரையுமே ஒரே பிடியில கடிச்சு சாகடிக்க முடியுமாம். அந்த அளவுக்கு இதோட பைட் ஃபோர்ஸ் ஹெவியா இருக்குமாம். ஒரு பாம்போட உடல் அமைப்பை கொண்டு இருக்கிறதால இதோட உடல் முழுவதும் பாம்பு மாதிரியே ரொம்பவே பிளெக்சிபிளா இருக்குமாம். சோ இதால இதை விட பெரிய இரையை கூட வேட்டையாடி விழுங்கவும் முடியுமாம். அண்ட் உலகத்தோட ஒட்டுமொத்த அனிமல் கிங்டம்லயே இந்த ஃப்ரில் ஷார்க்கோட பிரெக்னன்சி டைம் தான் ரொம்பவே அதிகம்னு சொல்லப்படுதுங்க. பிகாஸ் இதோட பிரெக்னன்சி டைம் 3 வருஷம். அதாவது நமக்கு 10 மாசத்துல குழந்தை பிறக்குதுல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் ஃப்ரில் ஷார்க் ஒன்ஸ் பிரெக்னன்ஸ் ஆச்சுன்னா 3 வருஷம் கழிச்சு தான் அதோட குட்டியை பிறக்குமாம். அவ்வளவு காலம் இந்த மீன் மற்ற மீன்கள் கிட்ட சிக்கி இரையாகாம வாழ்ந்து வர்றது எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. 3 வருஷமே கஷ்டம்னா தன்னோட வாழ்நாள் முழுவதுமே மற்ற மீன்களுக்கு இரையாகிடாம போராடிக்கிட்டு வர ஒரு உயிரினமும் இருக்கு. அதுதான் ஜெல்லி ஃபிஷ். இது நம்ம கடலோட மேற்பரப்புல பார்க்குற சாதாரண ஜெல்லி ஃபிஷ் கிடையாது. ஆழ்கடல் வாழ்றதுக்காகவே ஸ்பெஷலா எவால்வேட் ஆகி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு அரிய வகை ஜெல்லி ஃபிஷ். பிகாஸ் இதை பார்க்கும் போதே உங்களுக்கு புரியும், இதோட உடலுக்குள்ள ஒரு எலக்ட்ரிக் பல்ப் மாதிரி லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ஆழ்கடல்ல இதுவரைக்கும் இந்த மாதிரி ஜெல்லி ஃபிஷ் ஒன்னே தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆராய்ச்சியாளர்களுக்கு இது ஒரு அபூர்வமான உயிரினமா தான் இருக்கு. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, இது எப்பவுமே இந்த மாதிரி ஒளிந்துகிட்டே இருக்காதாம். பிகாஸ் இதை விட பெரிய சைஸ்ல இருக்க மீன்கள் கண்ணில் பட்டா அதுங்க இதை வேட்டையாடி சாப்பிடும்ல. சோ இதுக்கேத்த சரியான சைஸ்ல இருக்க இரை ஏதாவது பக்கத்துல தென்பட்டா மட்டும் அப்போ இந்த மாதிரி ஒளிந்து அந்த இரையை அட்டாக் பண்ணி பக்கத்துல வர வச்சு அதை பிடிச்சு சாப்பிடுமாம். மற்ற டைம்ல சாதாரணமா தான் சுத்திக்கிட்டு இருக்குமாம். நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்குல்ல. ஆழ்கடல்ல மட்டுமே ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த மாதிரியான உயிரினங்கள் மத்தியில அடிக்கடி ஆழ்கடலை விட்டு வெளியேறி கடலோட மேற்பரப்பையும் எட்டி பார்க்கிற ஒரு உயிரினம் இருக்கு. அதுதான் வார் ஃபிஷ். இதுக்கு டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்னு இன்னொரு பெருமை இருக்கு.
இந்த மீன் பார்க்க சில்வர் கலர்ல ஒரு பாம்பு மாதிரி நீளமா தட்டையான உடலமைப்போடு இருக்கும். இது ஆவரேஜா 11 மீட்டர் நீளம் வரைக்கும் வளருமாம். இதோட முதுகுல நீட்டா ரெட் கலர்ல துடுப்பு மாதிரி இருக்கும். இந்த துடுப்பு மாதிரியான அமைப்பினாலதான் இதுக்கு வார் ஃபிஷ், அதாவது துடுப்பு மீன் அப்படின்ற பேரும் வந்திருக்கு. பட் இதுக்கு டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்ற இன்னொரு பேர் உருவானதுக்கான காரணமே வேற. பொதுவா ஆழ்கடல்ல மட்டுமே வாழக்கூடிய இந்த மீன்கள் எப்பெல்லாம் ஆழ்கடலை விட்டு வெளியேறி கடலோட மேற்பரப்புக்கு வருதோ அப்பெல்லாம் இந்த பூமியில பேரழிவுகள் ஏற்படுறதா சொல்லப்படுது. அதனாலதான் இந்த மீனுக்கு டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்ற பேரும் வந்தது. அதுக்கேத்த மாதிரியே கடந்த நூற்றாண்டுகள்ல இந்த மீன் எப்பெல்லாம் கரைப்பகுதியில் தென்பட்டு இருக்கோ அப்பெல்லாம் பூகம்பம், சுனாமி போன்ற பெரிய பெரிய பேரழிவுகள் ஏற்பட்டிருக்குங்க. உதாரணத்துக்கு கடந்த 2011 வருஷம் இந்த மீன் ஜப்பானோட கடற்கரையில நிறைய இடங்கள்ல கரை ஒதுங்கி இருக்கு. இது நடந்த அடுத்த சில வாரங்கள்லயே ஜப்பான்ல மிகப்பெரிய சுனாமி வந்து அந்த நாட்டோட பாதி வளங்கள் சூறையாடப்பட்டு இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ 2025 இந்த மீன் ஆழ்கடலை விட்டு வெளியேறி கரை ஒதுங்கினதை நிறைய வீடியோஸ்ல பார்த்திருந்தோம். இது நடந்த சில வாரங்கள்லயே மியான்மர் மற்றும் தாய்லாந்துல மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு 3000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனாங்க. அதை தொடர்ந்து ஜப்பான்ல 9 மேக்னிடியூட் அளவுக்கு மிகப்பெரிய நிலநடுக்கமும் சுனாமியும் வர வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. லாஜிக் படி பார்த்தா இந்த வார் ஃபிஷ்க்கும் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்க்கும் என்ன தொடர்பு? இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடக்கும் போதெல்லாம் இந்த மீன் எப்படி கரெக்டா கரைப்பகுதிக்கு வருதுன்னு ஒரே குழப்பமா இருக்குல்ல. அதை பத்திலாம் சொல்லணும்னா இந்த சுனாமி, நிலநடுக்கம் போன்ற நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்லாம் எப்படி உருவாகுது, அது இந்த ஆழ்கடல்ல வாழ்ற மீன்களுக்கு எப்படி முன்கூட்டியே தெரியுது அப்படின்றத பத்திலாம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வேணா மேல ஐ கார்ட்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் அந்த வீடியோஸும் பார்த்துருங்க. நிறைய புது புது விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. இந்த வார் ஃபிஷ் மாதிரியே ரீசெண்டா ஆழ்கடல்ல இருந்து வெளிவந்த இன்னொரு மீன் தான் ஆங்கிலர் ஃபிஷ்னு சொல்லப்படுற டெவில் ஃபிஷ். பேருக்கு ஏத்த மாதிரியே பார்க்க பயமுறுத்துற மாதிரியான தோற்றத்துல ஒரு பேய் மீன் மாதிரியா இருக்குல்ல. இந்த மீனை நம்ம சின்ன வயசுல ஒரு சில கார்ட்டூன்ஸ்ல அண்ட் அனிமேஷன்ல தான் பார்த்திருப்போம். பட் இந்த மீன் இப்ப ரீசெண்டா ஆழ்கடல்ல இருந்து வெளியே வந்த பிறகுதான் இப்படி ஒரு மீன் உண்மையிலே இருக்கு அப்படின்றதே நமக்கு தெரிய வந்தது. இந்த மீனோட தலைக்கு மேல எஸ்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விதமான லைட் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு பார்ட் இருக்கும். இந்த எஸ்கா லைட்டை ஒரு தூண்டில் மாதிரி பயன்படுத்தி தான் இது தன்னோட இரைய பக்கத்துல வர வச்சு வேட்டையாடி சாப்பிடுமாம். பொதுவா மீனவர்கள்ல தூண்டில் போடுறவங்கள ஆங்கிலர்னு சொல்லுவாங்க. அந்த வகையில தான் இந்த மீனை தூண்டில வச்சு இறை பிடிக்கிறதால இதுக்கு ஆங்கிலர் ஃபிஷ்னு பேர் வந்திருக்கு. இந்த ஆங்கிலர் ஃபிஷ் இனத்துல ஃபீமேல் ஃபிஷ் தான் சைஸ்ல பெருசா கூர்மையான பற்களோடு பார்க்க ரொம்பவே பயங்கரமானதா இருக்கும். பட் மேல் ஆங்கிலர் ஃபிஷ் இதை விட பல மடங்கு சைஸ்ல ரொம்பவே குட்டியா சாதுவானதா தான் இருக்கும். இந்த ஆங்கிலர் ஃபிஷ்ஷோட ரீப்ரொடக்டிவிட்டி மெத்தட் இருக்குல்ல, அது மற்ற எந்த உயிரினத்துக்கும் இல்லாத மாதிரி ரொம்பவே வினோதமா இருக்குங்க. அதாவது இந்த மேல் ஆங்கிலர் ஃபிஷ் ஒன்ஸ் ஃபீமேலோட இன்டராக்ட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா பர்மனண்டா அந்த ஃபீமேல் ஃபிஷ் உடலோட ஒரு அங்கமாவே இணைஞ்சிடுமாம். காலப்போக்கில் மேலோட உடல் உறுப்புகள் எல்லாமே ஃபீமேலோட நியூட்ரிஷனா மாறிடுமாம். பின் எப்போ ஃபீமேல் ஃபிஷ்க்கு ரீப்ரொடக்டிவிட்டி பண்ணணும்னு தோணுதோ அப்போ மேலோட உடல்ல இருந்து ஸ்பெம்மை யூஸ் பண்ணி குட்டி போடுமாம். ஆங்கிலர் ஃபிஷ்க்கு தலைக்கு மேல லைட் இருக்குல்ல, அதே மாதிரி தலைக்கு கீழே லைட் இருக்க ஒரு மீனும் இருக்கு. அதோட பேர் பிளாக் டிராகன் ஃபிஷ். இது பார்க்க பிளாக் கலர்ல வழுவழுன்னு ஏதோ தார்க்குள்ள போட்டு முக்கிய எடுத்த மாதிரியான ஒரு டார்க்கான தோற்றத்துல இருக்கும். இதோட உடல் என்னதான் பிளாக்கா இருந்தாலும் இதோட பற்கள் டிரான்ஸ்பரண்டா கண்ணாடி மாதிரி இருக்கும். அண்ட் இதோட உடல்ல இருக்க அந்த டார்க் பிளாக் ஸ்கின் சுத்தி இருக்க வெளிச்சத்தை கூட அப்சர்வ் பண்ணிக்குமாம். தென் பயோலுமினசன்ஸ் முறையில ஒளிரவும் செய்யுமாம். இதோட உடல்ல ஒளிர்ற லைட் ஒரு மாதிரியான ரெட் கலர்ல இருக்குமாம். இதுலயும் ஃபீமேல் டிராகன் ஃபிஷ்ஷை விட மேல் டிராகன் ஃபிஷ் சைஸ்ல சின்னதா இருக்குமாம். சோ ஃபீமேல் டிராகன் ஃபிஷ் தான் அதிகமா வேட்டையாடவும் செய்யுமாம். மேல் டிராகன் ஃபிஷ் ஃபீமேலை சார்ந்ததா இருக்குமாம். இனப்பெருக்கத்துக்கு மட்டும் தான் உதவுமாம். இந்த பிளாக் டிராகன் ஃபிஷ்ஷோட பற்கள் டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி ஒரு மீனோட தலை முழுக்க டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, அப்படி ஒரு மீனும் ஆழ்கடல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதோட பேர் பேரலை ஃபிஷ். இதோட வாய்க்கு மேல நீங்க கண்ணுன்னு நினைக்கிறதே கண்ணு இல்ல, அதோட மூக்கு. அதுக்கு மேல மேற்புறமா பச்சை நிறத்துல தெரியுதுல்ல, அது தாங்க இந்த மீனோட கண்கள். இந்த கண்களுக்கு மேல தலைக்குள்ள இருக்க மூளை எல்லாம் தெரியுது பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு மீனை நீங்க ஆழ்கடல்ல தவிர வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த மீனோட பார்வை 120 டிகிரி வரைக்கும் விரிவடைஞ்சிருக்குமா. எதிரில சைடுல இருக்க எல்லாத்தையும் ஒரே டைம்ல பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இதோட கண்களுக்கு பைனாகுலர் மாதிரி ஜூம் பண்ணி பார்க்கிற தன்மையும் இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு பேரல் ஃபிஷ்னு பேர் வர காரணமும் இதோட கண்கள் இந்த மாதிரி பேரல் ஷேப்ல இருக்குல்ல, அதனாலதான். இந்த பேரலை ஃபிஷ் வாழ்ந்துகிட்டு இருக்க அதே இடத்துல ஐஸே இல்லாத ஒரு மீனும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதோட பேர் ஃபேஸ்லெஸ் ஃபிஷ். இந்த மீனுக்கு கண்ணு இல்ல, காது இல்ல, மூக்கு இல்ல, சொல்ல போனா முகமே இல்ல. அதனாலதான் இதோட பேரு ஃபேஸ்லெஸ் ஃபிஷ்.
பட் இந்த மீனோட வாய் மட்டும் ஏதோ ஒரு பகுதியில் உள்வாங்கி இருக்குன்னு சொல்றாங்க. பட் அதுவுமே எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. இது தன்னோட இறை கிட்ட இருந்து வர வைப்ரேஷனை வச்சுதான் தன்னோட இறை எங்க இருக்கு அப்படின்றத டிடெக்ட் பண்ணுமா. பட் அந்த இறையை எப்படி வேட்டையாடும், அதை எப்படி சாப்பிடும் அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. எலக்ட்ரிக் ஈல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வகை சேர்ந்த ஒரு ஈல் ஆழ்கடலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதோட பேர் கர்ப்பர் ஈல். பட் இது மற்ற எல்லா ஈலையும் விட ரொம்பவே வித்தியாசமா இருக்குங்க. இதோட வாய்ப்பகுதி உடலை விட ரொம்பவே பெருசா இருக்கும். அண்ட் இறைய வேட்டையாடும் போது இன்னும் பெருசா லைக் ஒரு பலூன் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகுமா. அப்ப உடல் சின்னதா தானே இருக்கு, வாய்க்குள்ள இருக்க பெரிய இறையை எப்படி விழுங்கும்னு கேட்டீங்கன்னா, இறைய விழுங்கும் போது இதோட உடலுமே ஒரு பஃபர் ஃபிஷ் மாதிரி நல்லா விரிவடைஞ்சு கொடுக்குமா. சொல்ல போனா பஃபர் ஃபிஷ்ஷை விடவே ரொம்பவே பெருசா விரிவடையும்னு சொல்றாங்க. ஆழ்கடல்ல இது ஒரு நல்ல பிரெடேட்டரா தான் பார்க்கப்படுது. பிகாஸ் இதோட வால்ல ஒரு விதமான லைட் இருக்கும், தூரத்தில் இருக்க கிரியேச்சரை கூட அட்ராக்ட் பண்ணி வேட்டையாடுறதுக்கு. அப்படி இதை நோக்கி வர எந்த இறையுமே மிஸ் ஆக சான்ஸே கொடுக்காதாம். மாட்டினா மரணம் தான். இந்த வினோதமான பிரெடேட்டர் போலவே ஒரு வினோதமான வேம்பயரும் கடலுக்குள்ள இருக்கு. அதோட பேர் த வேம்பயர் ஸ்குவிட். பார்க்கவே பயங்கரமா உடல் முழுக்க ரெட் கலர்ல க்ளோவிங் ஐஸோட ஒரு வேம்பயர் போட்டிருக்கும்ல ட்ரெஸ், அந்த மாதிரி தன்னோட டென்டகல்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஹண்டிங் வேம்பயர் மாதிரி ஆழ்கடல உலாவுமாம் இந்த ஸ்குவிட். அதனாலதான் இதுக்கு வேம்பயர் ஸ்குவிட் அப்படின்ற பேரும் வந்திருக்கு. இது வேட்டையாடுற விதமுமே ஒரு ஸ்டைலா இருக்குங்க. அதாவது இறைய பார்த்தா தன்னோட கிளாக்க ஃபுல்லா அந்த இறை மேல போட்டு முடிக்குமாம். இதோட டென்டகல்ஸ்ல உள்புறமா ஊசி மாதிரி சின்ன சின்ன விஷ முற்கள் இருக்குமாம். சோ இதால இறுக்கி பிடிக்கும் போது உள்ள இருக்க இறை செத்தே போயிடும். பின் அந்த இறைய ஈஸியா உணவாக்கிக்குமாம். ஆழ்கடல்ல இது ஒரு லிவிங் கோஸ்ட் மாதிரி தாங்க சுத்திக்கிட்டு இருக்கு. கோஸ்ட்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது, ஆழ்கடல்ல ஒரு கோஸ்ட் ஷார்க்குமே இருக்குங்க. அதோட பேரே ஆபிசன் கோஸ்ட் ஷார்க், அதாவது பேய் சுறா. இது பார்க்க ஒரு சுறா மீன் மாதிரி இல்லாம பல வகையான மீன்கள் ஒண்ணு சேர்ந்து உருவான ஒரு மீன் மாதிரி தெரியும். அதனாலேயே இதுக்கு கைமிரா அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு. அதுக்கான அர்த்தம் ஏன்ஷியன்ட் கிரீக் மித்தாலஜில ஒரு பெண் பல மிருகங்களோட உடல் ஒன்னா இணைச்சு உருவாக்கப்பட்ட மாதிரியான தோற்றத்தில் இருப்பாங்க. அவங்களோட பேர் தான் கைமிரா. அந்த வகையில தான் இந்த மீனுக்கும் கைமிரா அப்படின்ற பேர் உருவாகி இருக்கு. இது வெறும் 20 கிலோ வரைக்கும் தான் வளருமா. அண்ட் பார்க்க சாதாரணமா தொட்டில வச்சு வளர்க்குற ஃபேன்சி மீன் மாதிரி தெரிஞ்சாலுமே இதுவும் ஒரு பயங்கரமான வேட்டையாளின்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து ஹேட்சட் ஃபிஷ் அப்படின்னு இன்னொரு மீனும் இருக்கு. பார்க்க கறி வெட்டுற கத்தி மாதிரி இருக்கிறதாலேயே இதுக்கு ஹேட்சட் ஃபிஷ் அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ்ல ஆரம்பிச்சு ஒரு 15 சென்டிமீட்டர் மட்டுமே வளரக்கூடிய இந்த மீன்களோட உடல் ஒரு விதமான சில்வர் பிளேட்டிங்கால கவர் ஆகி இருக்குமா. இதுக்கான ரீசன், சப்போஸ் ஆழ்கடல்ல வெளிச்சம் வந்துச்சுன்னா அதோட உடல்ல இருக்க பிளேட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வெளிச்சத்துக்கு ஈக்குவலா மாறிடுமாம். ஆல்மோஸ்ட் இன்விசிபிள் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். சோ எதிரிகள் கண்ணுல இருந்து ஈஸியா தப்பிச்சு போயிடும். இந்த மீன்கள் பிரானாக்கள் மாதிரி கூட்டம் கூட்டமா வேட்டையாடக்கூடிய ஒரு மீன் வகை. சோ இதுவுமே பிரானா இனத்தை சேருமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுப்புது. அண்ட் இது வரைக்கும் பார்த்தா எல்லா உயிரினங்களுக்கும் கீழே ஆழ்கடலோட அடி ஆழத்துல ஒரு உயிரினம் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோட பேர் த ஜைனிசோபாட். இது பார்க்க கடல்ல வாழற ஒரு கரப்பான் பூச்சி மாதிரி தெரியுது இல்ல, இதுவும் ஆல்மோஸ்ட் கரப்பான் பூச்சி மாதிரி தாங்க. இதுக்கு உணவே கிடைக்கலனாலும் எத்தனை வருஷமானாலும் உயிரோடு வாழக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு இருக்காம். இதுக்கும் கூர்மையான பற்கள் எல்லாம் இருக்கு. பட் இது அதிகமா எந்த ஒரு இரையுமே வேட்டையாடி சாப்பிடாது. ஆல்ரெடி இறந்து போன இரையை தேடி போய் பிச்சு சாப்பிடுமாம். அதே மாதிரி ஏதாவது அனிமல் இதை அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா அந்த சமயத்துல இது முதுகுல ஆமை மாதிரி பெரிய ஓடு இருக்குல்ல, அதுக்குள்ள கால்களை இழுத்து வச்சுக்கிட்டு அசையாம இருக்குமாம். அண்ட் அந்த சமயத்துல இதோட கண்களுமே செத்த போன மாதிரி அசையாம வச்சுக்கிட்டு சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களையும் நோட்டமிடுமாம். சோ ஏதாவது பெரிய பிரெடேட்டர் இது பக்கத்துல வந்தா கூட ஏதோ வெறும் ஓடு மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சு விட்டுட்டு போயிடுமாம். லாஸ்டா ஒரு வேம்பயர் ஸ்குவிட் பார்த்திருந்தோம்ல, அந்த மாதிரி கடைசியா பிக் ஃபின் ஸ்குவிட் அப்படின்ற ஒரு ஸ்குவிட்டையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஸ்குவிட் கிடையாது. இதோட டென்டகல் சாதாரண ஸ்குவிட்டை விட 10 இருந்து 20 மடங்கு பெருசா இருக்குமாம். இது நகர விதமே ஒரு கோஸ்ட் மாதிரி தான் இருக்குமாம். 2001 தான் இந்த ஒரு ஸ்குவிட்டையே கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த உயிரினத்தோட பிஹேவியர், டயட், இது எப்படி சர்வே பண்ணுது அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடைக்கல. ஸ்டில் இது ஒரு மர்மமான உயிரினமா தான் இருக்கு. பட் இத லாங்ல இருந்து பார்க்க ஒரு குட்டி கிராக்கன் மாதிரி தெரியுது இல்ல. கிராக்கனா அப்படின்னா என்னன்னு யாராவது கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல அது எல்லாமே ஆழ்கடல்ல ஆர் எக்ஸாக்டா மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள இது வரைக்கும் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்கள். பட் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்படாத மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ராட்சத உயிரினம் தான் கிராக்கன்.
இந்த கிரேக்கன் அப்படின்றது ஒரு பெரிய சைஸ் ஆக்டோபஸ் மாதிரி தான் இருக்கும். இது எந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னா எல்லாரும் மெகலடான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவுமே இந்த மரியானா ட்ரென்ச் பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம்னு சொல்லப்படுது. அப்படி இருந்தாலுமே எவல்வர்ட் ஆகி சைஸ்ல சின்னதாகிட்டு இருக்கும். பட் அந்த மெகலோடானையே அசால்ட்டா அடிச்சு காலி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜெய்ஜாண்டிக்கான பிரெடேட்டர் தான் இந்த கிரேக்கன். இதுக்கு கனமான பெரிய எலும்புகள் இல்லாம ஆழ்கடலோட பிரஷரை தாக்கு பிடிச்சு வாழக்கூடிய உடலமைப்பை கொண்டிருக்கிறதாலேயே இந்த கிரேக்கன் மனிதன் நெருங்க முடியாத கடலோட அடி ஆழத்துல மரியானா ட்ரென்ச்குள்ள ஏதாவது ஒரு பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. பட் இது வரைக்கும் அதுக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஆனாலும் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஆர்வ கோளாறான ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் நம்ம உலகத்தில் இருக்காங்கல்ல. சோ அந்த மாதிரி யாராவது மரியானா ட்ரென்ச்குள்ள இறங்கி கிரேக்கன் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்றாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் லெவியத்தான் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, லெவியத்தான் மரியானா ட்ரென்ச்குள்ள இல்ல, அது வேற இடத்துல இருக்கு. அது எங்க இருக்கு, உண்மையிலே இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல ரைட் சைடுல தெரியுற இமேஜ் கிளிக் பண்ணுங்க. இல்ல லெவியத்தான் சைஸ்க்கு அந்த காலத்துல பூமியில வாழ்ந்து அழிஞ்சு போன மிகப்பெரிய மிருகங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல லெஃப்ட் சைடுல தெரியுற இமேஜ் கிளிக் பண்ணுங்க. நான் உங்களை அங்க மீட் பண்றேன்.